சீனா சென்றடைந்திருக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயணத்துடைய முக்கியத்துவம் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த பயணத்துடைய முக்கியத்துவம் என்ன சார்? தேவா வணக்கம். பிரதமருடைய சீன பயணம் அப்படிங்கிறது நிச்சயமா உலகம் முழுக்க உற்று நோக்கக்கூடிய ஒரு அம்சம் தான். ஏன்னா இது சீனாவுடைய தலைவர் பிரீமியர் ஷி ஜின்பிங் மட்டும் சந்திக்கல, அங்க நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில், ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகத்தான் அவர் அங்க சென்று சேர்ந்திருக்கிறார். 2 நாள் ஜப்பான் பயணத்தை முடிச்சுட்டு இப்போ சீனால இருக்கிறாரு. பிரதமர் மோடி தவிர இப்போ அங்க ஷி ஜின்பிங் இருக்கிறாரு. அதே போல ரஷ்ய அதிபர் புதின், ஈரானோட அதிபர் மசூத் வராரு, பாகிஸ்தான் அதிபர் ஷெரீப் அப்படின்னு பல நாடுகளுடைய தலைவர்களும் அங்க. இது இல்லாம பெலாரஸ், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் அப்படின்னு இந்த நாட்டோட தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒத்துழைப்பு மாநாடுன்னு சொல்லலாம். இன்னைக்கு அமெரிக்கா முன்னெடுக்கக்கூடிய இந்த டாக்ஸ் டாரிஃப், அது ஒரு வர்த்தக போர். இந்த வர்த்தக போரை வந்து எல்லா நாடுகளுமே இதுல நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பா இந்தியாவுக்கு எதிராகவும் ஜப்பானுக்கு எதிராகவும் இப்போ அமெரிக்கா எடுத்து வரக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கடி உருவாக்கக்கூடிய விஷயமா நகரக்கூடிய இடத்துல இருந்தும் இதை கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம பிரதமருடைய ஜப்பான் பயணத்தை ஒட்டி அதற்கு முன்னதாக அமெரிக்காவோடு நடக்க இருந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை ஜப்பான் கேன்சல் பண்ணாங்க. அப்படின்னு அடுத்தடுத்த நிலைகள்ல இப்போ இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுங்கிறது ரொம்ப முக்கியமா 3 முக்கியமான தலைவர்கள், அதாவது நீங்க வந்து ஒரு ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல 25% வைத்திருக்கக்கூடிய நாடுகளுடைய தலைவர்கள்லாம் அங்க பங்கேற்கிறாங்க. அப்புறம் ஆசியாவோட மிக முக்கியமான 3 நாடுகள், அந்த நாடுகளுடைய தலைவர்கள். இப்ப நீங்க இந்தியாவில இருந்து பிரதமர் மோடி, அதே போல சீனாவுடைய பிரீமியர் அங்கே இருக்காரு ஷி ஜின்பிங், அப்புறம் ரஷ்ய அதிபர் புதின், இப்படி செல்வாக்கு மிக்க தலைவர்கள் அங்க கலந்து கொள்வதும், அந்த கூட்டத்தில் நிச்சயமாக இந்த அமெரிக்காவுடைய நெருக்கடிகள், அதற்கு எதிரான வியூகங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வடிவமைப்பையும் கொண்டு வருவதற்கான விஷயங்கள் பேசப்படும் அப்படிங்கிறதும் இதுல பார்க்கப்படுது. ரொம்ப சுருக்கமா இந்த அமைப்பை பத்தி பார்க்கணும்னா, 1990ஆம் ஆண்டுகள்ல சோவியத் யூனியன் சிதைந்த பிறகு சீனா, ரஷ்யா, அதுக்கப்புறம் மத்திய ஆசிய நாடுகள் அப்படின்னு அவங்களுடைய எல்லை பாதுகாப்புக்காக, ஸ்திரத்தன்மைக்காக ஒரு அமைப்பு உருவாக்கணுங்கிற அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டது. 1996ல சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், அதே போல தஜிகிஸ்தான், இந்த 5 நாடுகளுடைய தலைவர்கள் சீனால ஷாங்காய் நகர்ல சந்தித்து தங்களுடைய எல்லை பிரச்சனைகள், பிராந்திய பாதுகாப்பு அப்படின்லாம் விவாதிப்பதற்கு ஒரு தளத்தை உருவாக்குறாங்க. அது ஷாங்காய் 5 அப்படின்னு அப்ப அழைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2001ல உஸ்பெகிஸ்தான் இதுல இணைந்து, 2017ல கஜகஸ்தான் அப்படின்னு இந்த எஸ்சிஓ இருக்குல்லையா, எஸ்சிஓங்கிறது ஷாங்காய் இந்த ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய சுருக்கமா நம்ம பார்க்கிறோம். இதனுடைய உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க. இப்ப இந்த மாநாடு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை அடையக்கூடியதா இருக்கு. கடந்த ஆண்டுல அது வந்து கஜகஸ்தான்ல நடந்துச்சு, அஸ்தானா நகர்ல நடந்துச்சு. அப்போ மோடி பங்கேற்கல, பிரதமர் போல, ஆனா ஜெய்சங்கர் பங்கேற்றாரு. அதுபோல இந்திய நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடர் நடைபெற்றதுனால அப்ப போகல. இப்ப பிரதமரே போகிறதும் இதுல ரொம்ப முக்கியமாக ஒரு முக்கியத்துவத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது. எல்லா வகையிலும், அது ஜியோ பாலிட்டிக்ஸ்லயும் சரி, அதே போல அமெரிக்காவுக்கு எதிரான விஷயங்களையும் சரி, இது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறக்கூடியதா இருக்கு. அந்த இடத்துக்கு தான் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமருடைய சீன பயணம். ஏற்கனவே ஷி ஜின்பிங் இங்கு வந்திருந்தாரு, நம்ம பார்த்திருந்தோம். மாமல்லபுரத்துல 2 பேரும் சந்தித்துக் கொண்டாங்க. அதுக்கு பிறகு இடையில ஒரு சின்ன ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு எல்லை பிரச்சனைகளால. இப்போ சமீபத்திய இந்த சிக்கல்களாலையும் கொஞ்சம் அந்த இடைவெளி ஏற்பட்டு இருந்துச்சு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது, அதாவது நேரடி விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுச்சு. அதே போல விசா கொடுக்கறது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, அதெல்லாம் இப்ப ரெஸ்யூம் ஆயிருக்கு. இப்ப சமீபத்துல தான் அந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம். நேரடி விமான சேவை அப்படிங்கிறது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இப்ப ஒத்துழைக்கிறாங்க. அதே போல விசா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் இடைவெளிங்கிறது குறைய தொடங்கி இருக்கிறது. ஆசியாவோட 2 முக்கியமான பெரிய நாடுகள் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் இந்த மாநாட்டிற்கு பிரதமருடைய அந்த நேரடியாக அவர் கலந்து கொள்வதும் அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறக்கூடியதா இருக்குது. அதே போல எஸ்சிஓ மாநாடுகள்ல கடந்த காலங்கள்ல பாகிஸ்தானோட பயங்கரவாதத்தை இந்தியா வந்து கண்டிக்கிறதுக்கு தயக்கம் காட்டியது அப்படின்னு சில விமர்சனங்கள் இருக்குது. ஆனா இப்போ வந்து பெஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் இதெல்லாம் இருக்கிறதுனால இப்ப பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய இந்த பயங்கரவாதம் அல்லது அவர்கள் ஊக்குவிக்கக்கூடிய தீவிரவாதம் உள்ளிட்ட அம்சங்களும் கூட இதுல பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்க முடியுது. ரொம்ப குறிப்பா ஒரு உலக நாடுகள் கவனிக்கக்கூடிய ஒரு மாநாடாக மாறி இருக்கக்கூடிய இடத்துல 3 முக்கியமான தலைவர்கள், இன்னும் மற்ற தலைவர்களும் பங்கேற்கிறாங்க. அதுலதான் பிரதமர் மோடியினுடைய இந்த சீன பயணம் அப்படிங்கிறது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ரொம்ப முக்கியமா கவனம் பெறக்கூடிய ஒரு பயணம் அப்படின்னு பார்க்க முடியும். தேவா.
உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன்.